ஓம் சார். ஆகவே நாங்க இந்த வகுப்புல இன்றைய தினம் வந்து தமிழ் பண்பாடு பாடம் தொடர்பா படிப்போமா? ஓகே சார். சரிதானே பிள்ளைங்க? முடிஞ்ச மட்டும் 8ஆம் மாதம் 9ஆம் மாதத்துக்கு இடையில எங்களுடைய பாடங்களை முழுவதும் நிறைவு செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சிலபஸை நாங்க நிறைவு செய்வோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்க வினா பத்திரங்கள் செய்து பார்க்கிறது, உங்களுக்கு சந்தேகமான பாட அலகுகளை மீட்டல் செய்யறது, இவ்வாறான விடயங்களை நாங்க கவனம் செலுத்தி படிப்போம். சாதனை பிள்ளைகளாகவே இன்றைய தினம் நாங்க பார்க்க போற பகுதி வந்து தமிழ் பண்பாடு. தலைங்கம் போட்டுக்கொள்ளும் சார். தத்தை விடுத்துவது சார். தத்தை விடுத்துவதும் சொல்லித்தாரேன், அடுத்தடுத்த வகுப்புல சொல்லித்தாரேன். ஓகே. சரதனை பிள்ளைகள், இக்கட்டுரையினுடைய ஆசிரியர் யாருன்னா சதனை பிள்ளைகள் வனப்பிதா தனிநாயகம் அடிகள். இவர் யாருமா? கட்டுரையின் ஆசிரியர் வனப்பிதா தனிநாயகம் அடிகள். சரதனை பிள்ளைகள், அப்ப இவர் தொடர்பான ஒரு சிறிய குறிப்பை பார்த்தோம்னா வாசிங்க பிள்ளைகள். இத அவரை பத்தின ஒரு சிறிய குறிப்பும். யாழ்ப்பாணம் கரம்பனில் பிறந்தவர். தூத்துக்குடியிலும் இலங்கை பல்கலைக்கழகத்திலும் மலேசிய பல்கலைக்கழகத்திலும் விரிவுரையாளராக பணியாற்றியவர். மேல் நாட்டவருக்கு தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் அறிமுகம் செய்தவர். உலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுவதற்கான காரணமாக இருந்தவர். சரிதானே பிள்ளைகள்? இவர் தொடர்பான ஒரு சிறிய குறிப்பை நாங்க பார்க்கிறோம். சதனை பிள்ளைகள், இவர் தான் வனப்பிதா தனிநாயகம் அடிகள். அவர்களுடைய கட்டுரை தான் என்னது? தமிழ் பண்பாடுங்கிற இந்த கட்டுரை. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். முதலாவதாக தமிழர்களினுடைய சதனை பிள்ளைகள் பண்பாட்டின் குறிக்கோள்கள் அல்லது கோட்பாடுகள், அது தொடர்பா தான் படிக்க போறோம். முதலாவது தமிழர்களினுடைய பண்பாடுகள் அல்லது கோட்பாடுகள் இப்படிங்கிற விடயத்துல நாங்க பார்க்கிறோம். தமிழர்களினுடைய குறிக்கோள்கள் அல்லது கோட்பாடுகள். சதனை பிள்ளைகள், அப்ப தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்குன்னு சில குறிக்கோள்களும் கோட்பாடுகளும் காணப்படுது. சரியா பிள்ளைகள்? அப்ப அந்த வகையில் என்னென்ன கோட்பாடுகள் அல்லது குறிக்கோள்கள் இருக்குன்னா, பரந்த உலக மனப்பான்மை, விருந்தோம்பல், பிறரன்பு, ஈகை, தமக்கென வாழா பிறருக்குரியராதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே, அகத்தினை புறத்தினை மரபினை பேணுதல், மானமென்றால் உயிரையும் கொடுத்து காப்பாற்றும் வேட்கை, மன தூய்மை, விடாது முயலல், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற மனநிலை, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்னும் ஓர் உயரிய லட்சியம். இதெல்லாம் வந்து பிள்ளைகள் தமிழர்களுடைய குறிக்கோள்கள் அல்லது கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சதன பிள்ளைகள், அப்ப தமிழ் பண்பாட்டின் குறிக்கோள்கள் அல்லது கோட்பாடுகள் எவை பிள்ளைகள்? பரந்த உலக மனப்பான்மை, விருந்தோம்பல், பிறரன்பு, ஈகை, தமக்கென வாழா பிறருக்குரியராதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என செயற்பாடு, அகத்தினை புறத்தினை மரபினை பேணுதல், மனம் என்றால் உயிரை கொடுத்து காப்பாற்றும் வேட்கை, மானம் என்றால் உயிரையும் கொடுத்து காப்பாற்றும் வேட்கை, மன தூய்மை, விடாது முயலல், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மனநிலை, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்னும் உயர் லட்சியம். இதெல்லாம் வந்து தமிழர்களினுடைய அல்லது தமிழ் பண்பாட்டினுடைய குறிக்கோள்கள் அல்லது கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? வனப்பிதா தனிநாயகம் அடிகள் வந்து சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப தமிழர்கள், அப்ப நான் இந்த பாடம் வந்து யார சம்பந்தமா படிக்க போறோம்? தமிழர்கள் யாரு? தமிழர்கள் நாங்கள் தானே தமிழர்கள். அப்ப எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய குறிக்கோள்களை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப தமிழ் பண்பாட்டின் குறிக்கோள்கள் அல்லது கோட்பாடுகள். சதனை பிள்ளைகள், எங்களுக்கான ஒரு குறிக்கோள் அல்லது கோட்பாடுன்னு சொன்னா ஒரு பரந்த உலக மனப்பான்மை இருக்குது. சரதான பிள்ளைகள், எல்லோரும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறத அந்த பரந்த உலக மனப்பான்மை. சரதான பிள்ளைகள், நாங்க பார்த்திருப்போம். சரதான பிள்ளைகள், இப்ப அந்த நாட்டார் பாடல்ல கூட ஒரு இடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏர்த்தலைக்க வேணும் தம்பிரானே, எல்லோரும் வாழ வேணும் தம்பிரானேன்னு சொல்லிட்டு
ஒரு இடம் பார்த்திருப்போம் நாங்க, ஆமாவா? ஆம் சார். அந்த விடயம் தான் பரந்த உலக மனப்பான்மை. அதாவது எல்லோரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனப்பான்மையை தான் பரந்த உலக மனப்பான்மை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிதானே பிள்ளைகள்? விருந்தோம்பல் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே பிள்ளைகள்? ஆம் சார். விருந்தோம்பல் அது எங்களுடைய பண்பாடு அல்லது கோட்பாடு அல்லது குறிக்கோள். பிறர் அன்பு, பிறர் மீது நாங்கள் செலுத்துற அன்பு. அதே போல் ஈகை, கொடுப்போம். சதனை பிள்ளைகள் தமக்கென வாழால் பிறருக்குரியதாதல், அதாவது நாங்க எங்களுக்குன்னு மட்டும் வாழாம மற்றவங்களுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்றது. சதனை பிள்ளைகள் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டு செயற்பாடு. சதனை பிள்ளைகள் இப்ப நாவுக்கரசர்லாம் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லி வாழ்ந்தவர். சரதனை பிள்ளைகள் சங்க காலம் தொடக்கம் இன்று வரை அகத்தினை புறத்தினை மரபினை நாங்க பேணி கொண்டுதான் இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் மானம் என்றால் உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேட்கை இருக்குது. சதனை பிள்ளைகள் லட்சியம் சமநோக்கம் என்கின்ற பாடத்துல நாங்க பார்த்தோம். உணமையான ஊனிடை இருக்கும் உயிரினை துறந்து, சதனை பிள்ளைகள் மானத்தை தான் காப்பாற்றணும்னு யார் சொல்றா? அர்ச்சுனன் சொல்றான். வெரி குட். சதனை பிள்ளைகள் அப்ப மானம் என்றால் உயிரையுமே கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்ற வேட்கை தமிழர்களிடம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல மன தூய்மை, விடாது முயலல், ஒரு செயற்பாடுகளுக்கு விடாது முயற்சி செய்யற மனப்பான்மை, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், நாங்க ஒரு சந்தோஷத்தை அடைந்தோம்னா அந்த சந்தோஷத்தை உலகத்துல இருக்க எல்லோரும் அடையணும்னு நினைக்கிறது, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணுதல், இப்படின்னு சொல்லிட்டு நாங்க தமிழர்களுடைய பண்பாட்டு குறிக்கோள்களை பத்தி நாங்க பாக்குறோம், அல்லது கோட்பாடுகள்னு சொல்லி இந்த விடயங்களை பாக்குறோம். ஓகேவா சார்? வேட்கைனா என்ன சார்? என்னவா வேட்கைனா என்ன சார்? வேட்கைன்னு சொல்றது விருப்பம். மானம் என்றால் உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு வேட்கை, ஒரு விருப்பம் இருக்குது எங்களுக்கு. சரியாம்மா? ஓகே சார். சரி, அப்ப இந்த விடயத்தை எழுதி கொள்வோமா? சரி சார். எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டா ஓம் சேர்னு சொல்லுங்க பிள்ளைகள்.
சரி சார். சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டோமா? சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். தமிழ் பண்பாட்டினுடைய கோட்பாடுகள் குறிக்கோள்கள் எவைன்னு சொல்லு. பரந்த உலக மனப்பான்மை, விருந்தோம்பல், பிறரன்பு, ஈகை, தமக்கென வாழா பிறர்க்குரியலாதல், என்கடன் பணி செய்து கிடப்பதே என செயற்படல், அகத்தினை புறத்தினை மரபினை பேணுதல், மானமென்றால் உயிரை கொடுத்து காப்பாற்றும் வேட்கை, மன தூய்மை. இதெல்லாம் யாருடையதாக சொல்லப்படுது? தமிழ் பண்பாட்டின் குறிக்கோள்கள் அல்லது கோட்பாடுகள். சரியா பிள்ளைகள் இது விளங்கிட்டா? அடுத்த பிள்ளைகள், இப்ப தமிழர்களின் பரந்த உலக மனப்பான்மையை வெளிப்படுத்தும் இலக்கிய சான்றுகள். அப்ப தமிழர்களிடம் பரந்த உலக மனப்பான்மை இருக்குன்னு நாங்க சொல்றோம். அப்ப அதுக்கு சான்று சொல்லணுமா இல்லையா பிள்ளைகள்? சொல்லணும் சார். சான்று சொல்லணும். சதனை பிள்ளைகள், அப்ப அந்த சான்று இல்லாட்டி எங்கள்கிட்ட பரந்த உலக மனப்பான்மை இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கொள்வாங்களா? இல்ல. சதனை பிள்ளைகள், அப்ப ஒரு விடயத்தை நாங்க சொல்றோம்னா அதுக்கான சான்றுகள் இருக்கணும். அப்ப தமிழர்களிடம் பரந்த உலக மனப்பான்மையை வெளிப்படுத்தும் இலக்கிய சான்றுகள் இருக்கணும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அதுக்கான இலக்கிய சான்றுகளுக்கான குறிப்புகள் தான் இங்க சேர்த்து வந்திருக்கேன் பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு புறநானூறு சொல்லுது. அப்ப எப்படி சொல்றாங்க? எல்லாம் எமது ஊர்களே, எல்லோரும் எமது சுற்றத்தவர்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்றாங்க? புறநானூற்றுல சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப இது ஒரு பரந்த உலக மனப்பான்மையா இல்லையா? அது அடுத்து பாருங்க, யாதானும் நாடாமல் ஊராமல் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. அதாவது எல்லாம் எமது நாடாகும் ஊராகும்னு சொல்லி சொல்லுது. அதான் சொல்லுவாங்க, தமிழர்களுக்கென்று ஒரு நாடு கிடையாது, ஆனா தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. ஆமாவா? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் தமிழர்கள் என்ன செய்யறாங்கன்னா வாழ்றாங்க. அதனாலதான் சொல்றாங்க, யாதானும் நாடாமல் ஊராமல், எல்லாம் எமது நாடாகும் ஊராகும். அப்ப எல்லா நாடையும் எங்களுடைய நாடுன்னு சொல்லியும் எங்களுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டும் நினைக்கக்கூடிய மனப்பான்கு தமிழர்கிட்ட இருக்குது. அடுத்து பாருங்க, இன்னொரு சான்று, உண்டாலம்மை இவ்வுலகம் என தொடங்கும் புறநானூற்று பாடல். இந்த உலகம் வாழ்வது தமக்கென வாழார் பிறருக்குரியராதல் என்கின்றது. அடுத்து, இம்மைக்காவது மறுமைக்காம் என தொடங்கும் பாடல். அதாவது இப்பிறவியில் செய்யும் நன்மைகள் மறுபிறவிக்கும் உதவும் என்கிறது. சர்தானி பிள்ளைகள் இந்த பாடல். அப்ப இந்த பாடல் அடிகள் எல்லாம் என்னத்தை பத்தி சொல்லுது பிள்ளைகள்? தமிழர்களினுடைய பரந்த உலக மனப்பான்மைக்கு எடுத்துக்காட்டா இருக்குது. ஆமாவா? சரி, இப்ப இதையும் எழுதி கொள்ளுங்க.
ஓகே சார். சரி பிள்ளைகள், ஓகேவா? எழுதி கொண்டீங்களா? ஆம் சார். அடுத்த பிள்ளைகள், இப்ப தமிழர்களினுடைய பண்பாட்டு துறை சார்ந்த கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விடயத்தை பார்க்க போறோம். சரிதான பிள்ளைகள்? அப்ப தமிழர்களினுடைய பண்பாட்டு துறை சார்ந்த கருப்பொருட்கள் என்னென்ன இருக்குன்னா பிள்ளைகள், தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூல்ல அகத்திணையில் 20ஆம் சூத்திரம் தமிழர்களின் பண்பாட்டு துறை சார்ந்த பொருள்களாக சில விடயங்களை சொல்லுது. அது என்னென்ன பிள்ளைகள்? தெய்வம், உணவு, மானு சொன்ன விலங்கு, மரம், புல்னா பறவை, பறைன்னு சொல்லக்கூடிய இசைக்கருவி, செய்தினா தொழில், யாழின் பகுதி பண் ஆகியவற்றை குறிப்பிடுது. அப்ப தமிழர்களின் பண்பாட்டு துறை சார்ந்த கருப்பொருள்களாக எவை சொல்றாங்க? தொல்காப்பியம் அகத்திணையில் 20ஆம் சூத்திரம் தமிழர்களின் பண்பாட்டு துறை சார்ந்த பொருள்களாக தெய்வம், உணவு, மரம், புல், பறை, செய்தி, யாழின் பகுதி இவற்றை சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். இந்த விடயங்களை அப்படியே குறிச்சு கொள்ளுங்க.
சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டோமா? ஓகே சார். ஓ சார். சரி, இப்ப பிள்ளைகள் ஒரு தரம் நாங்க படிச்ச பகுதியை திரும்ப ஒரு தரம் மீட்டல் பார்ப்போம். சாதாரண பிள்ளைகள் இது கொஞ்சம் முக்கியமான ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள். தமிழ் பண்பாட்டின் குறிக்கோள்கள் அல்லது கோட்பாடுகள் என சாதனை பிள்ளைகள் வனப்பிதா தனிநாயகம் அடிகள் எவற்றை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு கேட்கும் பொழுது இதுல ஒரு 5 விடயங்களை எங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். என்னென்ன? விருந்தோம்பல், பிறரன்பு, ஈகை, மன தூய்மை, தமக்கென வாழா பிறர் குயலாதல், என் கடமை பணி செய்து கிடப்பது என செயற்படல், அகத்தினை புறத்தினை மரபினை பேணல், மானமென்றால் உயிரையும் கொடுத்து காப்பாற்றும் வேட்கை, விடாது முயலல், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மனநிலை. சரி, அடுத்து நாங்க பார்த்தோம் இப்ப தமிழர்களிடம் உலக மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விடயம் என்ன செய்யப்படுது, காணப்படுது. அப்ப உலக மனப்பான்மை இருக்கணுமா இருந்தா அதுக்கு என்ன வேணும்? சான்றுகள் வேணும். அப்ப அதுக்கான சான்றுகளா இங்க சொல்லப்படுகின்ற இலக்கிய சான்றுகள் எவை? புறநானூறும் திருக்குறளும். புறநானூர்லையும் திருக்குறளையும் சொல்றாங்க சாதனை பிள்ளைகள். அப்ப புறநானூர்ல சாதனை பிள்ளைகள் யாது முறை யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடல். இந்த பாடலை பாடினவர் யாரு? கணியன் பூங்குன்றனார். யாருமா? கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார். அவர் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு யாது முறை யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்றாரு சாதனை பிள்ளைகள். அப்ப எல்லாம் எமது ஊர்களே, எல்லோரும் எமது சுற்றத்தவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதே போல் திருக்குறளையும் சொல்றாங்க சாதனை பிள்ளைகள். யாதானும் நாடாமல் ஊராமல் அப்படின்னா எல்லாம் எமது நாடாகும் ஊராகும் அப்படின்னு சொல்லிட்டும் உண்டாளம்மை உலகம் என தொடங்கும் புறநானூற்று பாடல் இந்த உலகம் வாழ்வது தமக்கென வாழா பிறருக்குரியராதல் என்பதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டும் இம்மைக்காவது மறுமைக்காம் என தொடங்கும் பாடல்ல இப்பிறவியில் செய்யும் நன்மைகள் மறுபிறவியிலும் உதவும் என்கின்றது. இம்மைன்னு சொன்னா இப்பிறவி, மறுமைனா மறுபிறவி. அடுத்து நாங்க பார்க்கிறோம் இத்தகைய தமிழர்களினுடைய பண்பாட்டு துறை சார்ந்த கருப்பொருட்கள். அப்ப எவற்றை கருப்பொருட்களாக வைத்துக்கொண்டு எமது இலக்கியங்கள் எல்லாம் தோற்றம் பெறுது அப்படின்னு சொல்லிட்டும் என்னென்ன விடயங்கள் எங்களுடைய கருப்பொருளா இருக்குன்னு சொல்லிட்டும் அகத்திணையில சொல்லப்படுது சாதனை பிள்ளைகள். அப்ப ஆகவே தமிழர்களின் துறை சார்ந்த கருப்பொருட்களை பற்றி கூறும் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். சாதனை பிள்ளைகள் அகத்திணையில் 20வது சூத்திரத்துல இது தொடர்பா பேசுறாரு தொல்காப்பியர். அப்ப என்னென்ன விடயங்களை சொல்றாரு அப்படின்னு சொன்னா தெய்வம்னா கடவுள், உணவு சம்பந்தமா பாடுறாங்க கருப்பொருள். அடுத்து விலங்குகள் கருப்பொருளா இருக்கும். மரம், புல்னு சொன்னா பறவை, பறை இசை கருவிகள் தொடர்பாகவும், செய்தினா தொழில், யாழின் பகுதின்னு சொன்னா பண். சாதனை பிள்ளைகள் இவை தொடர்பாகவும் இங்க என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா கருப்பொருளாக அமைத்து தமிழர்களுடைய இந்த பண்பாட்டு துறை சார்ந்த விடயங்கள் சொல்லப்படும். சரியா பிள்ளைகள்? இது விளங்கிட்டா? அடுத்து நாங்க பார்க்க போற இன்னொரு விடயம். இப்ப எங்களுடைய தமிழர்களினுடைய பண்பாட்டை தழுவ முயன்ற பிற சமயத்தவர்கள். இப்ப இதெல்லாம் நாங்க இந்த கட்டுரையை ஒரு தரம் வாசிச்சு பார்ப்போம். கட்டுரையை வாசிருக்கீங்களா பிள்ளைகள்? எல்லோரும் வாசிட்டீங்களா? கட்டுரை வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா பிள்ளைகள்? இல்ல சார். கட்டுரை வாசிக்கிறத விட இவ்வாறு சேர்த்து இந்த குறிப்புகளை தந்தா போதுமா? இல்லங்களம்மா? போதும். கட்டுரை வாசிக்கணும்னா சொல்லுங்க, நாங்க கட்டுரையும் வாசிச்சிருவோம். அப்ப தமிழர்களுடைய இந்த பண்பாடை தழுவ முயற்சி செய்யறாங்க பிற சமயத்தவர்கள். அந்த சமயத்தவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைகள் பார்ப்பனர்கள், அடுத்து சமணர்கள், புத்தர்கள், ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள், மகமதியார்கள் என்று சொல்லக்கூடிய பிற சமயத்தவர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தமிழர்களுடைய இந்த பண்பாடை தழுவுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? அப்ப தமிழர்களுடைய சதனமா பண்பாட்டை, அப்ப எங்களுடைய பண்பாடு, இந்த பண்பாட்டை தழுவ முயற்சி செய்த பிற சமயத்தவர்களாக இந்த கட்டுரையில யார் சொல்லப்படுறாங்க?
பார்ப்பனர், சமணர், புத்தர், சமணர், ஐரோப்பிய புத்தர், கிறிஸ்தவர், மகமதியர். ஐரோப்பிய கிறிஸ்தவ மகமதியார்கள் இவங்கெல்லாம் வந்து பிள்ளைகள் வேற நாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தவங்க. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு வருகை தந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாட்டை என்ன செய்ய பாக்குறாங்க, தழுவ முயற்சி செய்யறாங்க. அப்ப தமிழர்களுக்குரிய பண்பாடுகள்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் சரிதானமா, உதாரணமா வேட்டி சட்டை அணிந்து கொள்றது தமிழர்களுடைய பண்பாடு, ஆமாவா? அப்ப இந்த வேட்டி சட்டை என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இந்த பார்ப்பனர்களும் சமணர்களும் புத்தர்களும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களும் மகமதியார்களும் என்ன செய்ய பாக்குறாங்க, அணிந்து கொள்ள பாக்குறாங்க. சரிதானே பிள்ளைகள்? இப்ப உதாரணமா தமிழர்களுடைய பண்பாடுகள்ல இன்னொரு விடயம் தான் சரிதானே பிள்ளைகள், சூரியனுக்கு என்ன செய்வாங்கன்னா நன்றி செலுத்துவாங்க, அதற்காக பொங்கல்லாம் வைப்பாங்க, ஆமாவா? இந்த பண்பாட சரிதானே பிள்ளைகள் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய இறைவனுக்கு பொங்கல் படைக்கிறது இவ்வாறான அந்த பண்பாடுகளையும் என்ன செய்ய பாக்குறாங்கன்னா தழுவி கொள்றாங்க. சரியா பிள்ளைகள்? விளங்குதா உங்களுக்கு? சரிதான பிள்ளைகள்? அப்ப அந்த பொங்கல் படைக்கிறது வந்து கிறிஸ்தவர்கள் சரிதான பிள்ளைகள் பொங்கல் வைப்பாங்க தானம்மா? யாராவது கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கீங்களாமா? ரோமன் கத்தோலிக் பொங்கல் வைக்கிற சம்பவம் ஏதாவது இருக்கா தம்பி? இல்ல. இல்லையா? சரியா? எங்கேயுமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்க வைக்கிறது இல்லையா? சரியா பிள்ளைகள்? ஆகவே இந்த பண்பாடு, அதாவது பொங்கல் சமைக்கிறது, அப்ப இதெல்லாம் வந்து பிள்ளைகள் இலங்கையை விட இந்தியாவில் வந்து நீங்க பார்ப்பீங்க. தை திருநாள் அந்த கொண்டாட்டங்கள்ல போது எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பொங்கல் வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்ப அது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டுல வந்து இலங்கை விடவும் இந்தியாவில வந்து அது ரொம்பவுமே என்ன செய்யப்படும்னு சொன்னா பார்க்கப்படும். பண்பாடை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து தங்களுடைய பண்பாடு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்ப தமிழ் பண்பாட்டை தழுவ முயன்ற பிற சமயத்தவர்களாக பார்ப்பனர், சமணர், புத்தர், ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள், மகமதியார் போன்றோர் இங்க சொல்லப்படுது. இதை குறிச்சு கொள்வோமா? ஓமா சொல்லுங்க. மகமதியார், மகமதியார்கள்னு சொல்றது இஸ்லாமியர்கள். பார்ப்பனர், பார்ப்பனர் அப்படின்னு சொல்றது வந்து பிள்ளைகள் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க, வைணவ சமயத்தவர்கள்னு சொல்லுவாங்க. அவர்களை தான் பார்ப்பனர். சைவம் வைணவம் போன்ற மதங்களை பின்பற்றவங்களை பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி சொல்றது. சமணர்கள்லாம் சமண சமயத்தை பின்பற்றினவங்க, புத்தர்கள் உங்களுக்கு தெரியும் பௌத்த சமயத்தை பின்பற்றுறவங்க, ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு தெரியும் கத்தோலிக்கர்கள், மகமதியார்னு சொல்றவங்க இஸ்லாமியர்கள். சரியா பிள்ளைகள்? சரி. அப்ப தமிழர் பண்பாட்டை தழுவ முயன்ற பிற சமயத்தவர்கள் யாருன்னு சொல்லி தனிநாயகம் வனப்பிதா அடிகள் சொல்றாங்க? பார்ப்பனர், சமணர், புத்தர், ஐரோப்பிய கிறிஸ்தவர், மகமதியார்கள். இதை கொஞ்சம் குறிச்சு கொள்வோம்.
சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரியா பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல வடமொழியில் உள்ள சமய இலக்கியங்கள் வளம் பெற உதவிய தென்னாட்டு தத்துவ ஞானிகள் தொடர்பா நாங்க அடுத்து பார்க்க போறோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு தெரியும். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்திய பாரத கண்டம் அப்படி எடுத்துக்கொண்டோம்னா பிள்ளைகள், சரிதானே பிள்ளைகள்? அதை வடநாடு தென்னாடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறோம். வடக்கு பக்கம், இந்த வடக்கு பக்கத்துல பிள்ளைகள், சரிதானே பிள்ளைகள்? அப்ப வடக்கு திசை, அடுத்து தெற்கு. அப்ப தெற்குல தான் தமிழர்கள் வாழ்றாங்க. எந்த பகுதியில பிள்ளைகள் தமிழர்கள் வாழ்றாங்க? தெற்கு பகுதியில சார். தெற்கு பகுதியில தான் தமிழர்கள் வாழ்றாங்க. இந்த பகுதியில தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, இந்தியா பாரத கண்டத்தை எடுத்து பார்த்தா அப்படி விளங்கும். சரிதானே பிள்ளைகள்? அதற்கு கீழே நாங்க குட்டி தமிழ்நாடுன்னு எதை சொல்றாங்க? யாழ்ப்பாணத்தை சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? ஆகவே தென்னாட்டுல, அதாவது வடமொழியில சமய இலக்கியங்கள் வளம் பெற உதவிய தென்னாட்டு தத்துவ ஞானிகள் யாருன்னா பிள்ளைகள், சங்கரர், ராமானுஜர், மாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்துவர். இவங்க என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகள், தத்துவங்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொல்றாங்க. இந்த தத்துவங்கள் தான் வடமொழியில் உள்ள சமய இலக்கியங்கள் வளம் பெற உதவியதா சொல்லப்படுது. சரிதானே பிள்ளைகள்? இப்போ உதாரணமா சரிதானே பிள்ளைகள், இந்த சங்கரர், ராமானுஜர், மாதவர் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவ ஞானிகள். அப்ப தத்துவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், வேதாந்தம் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவங்களை எவ்வாறு சொல்லுவாங்க பிள்ளைகள்? வேதாந்தம் சித்தாந்தம் சொல்லு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இந்த வேதாந்தவாதிகள் தான் இந்த சங்கரர், ராமானுஜர், மாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்துவர். இவங்களை வேதாந்திகள். சரியா பிள்ளைகள்? சித்தாந்திகள் அப்படின்னு சொல்றது பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், சமய பாடம் படிச்ச பிள்ளைகள் யாராவது சந்தான குரவர்கள் சம்பந்தமா சைவ நெறி படிக்கிற பிள்ளைகள் தெரியுமா? சந்தான குரவர்கள் யார் பிள்ளைகள்? தேவர், சனத்குமார முனிவர், சத்தியநாராயண தர்சினிகள், பரஞ்சோதி முனிவர். இவங்களாம் அகச்சந்தான குரவர்கள். அப்படியா? புறச்சந்தான குரவர்கள் வைகுண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியா, மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியா. இவங்களாம் புறச்சந்தான குரவர்கள். இப்ப இவங்கெல்லாம் இயற்றுனது என்ன பிள்ளைகள்? சித்தாந்தம். என்னமா? சித்தாந்தம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப வடமொழியில இலக்கியங்கள் வளம் பெறதுக்கு, சமய இலக்கியங்கள் வளம் பெறதுக்கு தென்னாட்டு தத்துவ ஞானிகளான சங்கரர், ராமானுஜர், மாதவர்னு சொல்லக்கூடிய மத்துவர், இவங்களுடைய கருத்துக்கள் சரிதானே பிள்ளைகள் எங்க எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு சொன்னா தென்னாட்டிலையும், அதாவது வடமொழியிலும் இலக்கியங்கள் தோற்றம் பெறதுக்கு உதவி செய்யறதா சொல்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? அதே சந்தர்ப்பத்துல சுநீதிகுமார் சட்டர்ஜி என்கின்ற ஒருத்தர் சொல்றாரு, இந்திய பண்பாட்டின் 75 விழுக்காடு திராவிட பண்பாடு அப்படின்னு சொல்றாரு. இந்தியா என்கின்ற பெரிய ஒரு பாரத நாட்டுல 75 விழுக்காடு அப்படின்னா 75%. 75 விழுக்காடுன்னா என்ன பிள்ளைகள்? 75% சரிதான பிள்ளைகள் திராவிட பண்பாடு அப்படின்னு சொல்றாரு. தமிழர்களுடைய பண்பாடு தான் காணப்படுதுன்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய நாட்டுல யாருடைய பண்பாடு அதிகமா இருக்காம்? தமிழர்களுடைய பண்பாடு தான் அதிகமா இருக்குன்னு யார் சொல்றா? சுநீதிகுமார் சட்டர்ஜி. யாருமா? சுநீதிகுமார் சட்டர்ஜி. சரிதான பிள்ளைகள்? அப்ப வடமொழியில் உள்ள சமய இலக்கியங்கள் வளம் பெற உதவிய தென்னாட்டு தத்துவ ஞானிகள் யார் யாரு?
சங்கர ராமானுஜர் மாதவன். அதை எழுதிக் கொள்வோமா? ஓகே சார். சரியா பிள்ளைகள், எழுதி கொண்டீங்களா? அடுத்து இந்திய பண்பாட்டின் 75 விழுக்காடு திராவிட பண்பாடுன்னு சொன்னவர் யார் பிள்ளைகள்? சுனிதிகுமார் சட்டர்ஜியின் கூற்று. அதையும் எழுதிக் கொள்வோமா? ஓகே சார். சரி பிள்ளைகள், அப்ப இது வரைக்கும் பிள்ளைகளுக்கு விளங்கிருச்சா? சரி பிள்ளைகள், உங்களுக்கு எவ்வாறு வினாக்கள் வரும் அப்படிங்கிறது கேட்டால் போட்டுங்க சரி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கேன் விடயங்களை. ஓகேவா? அடுத்து நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள், தமிழில் பிற சமயத்தவர் இயற்றிய நூல்களாக கூறப்படுபவை. சாதாரண பிள்ளைகள், அப்ப தமிழ் மொழியில இயற்றப்பட்டிருக்குது. இந்த நூல்களை பிற சமயத்தவர்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. சாதாரண பிள்ளைகள், இப்ப சிலப்பதிகாரம் நூல் தமிழ் நூல். இதை எழுதினது சமணர். சாதாரண பிள்ளைகள், அதாவது இளங்கோஅடிகள் தான் எழுதியிருக்காரு. அவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். அடுத்து மணிமேகலை சாதாரண பிள்ளைகள் புத்த சமயம் சார்ந்த நூலா காணப்படுது. அதை எழுதினவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் எழுதியிருக்காரு. தேம்பாவணி கத்தோலிக்க சமயம் சார்ந்த நூல். இதை வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு. சீராபுராணம் இஸ்லாமியம் சார்ந்த நூல். இதை எழுதினது உமர் புலவர்.
அப்ப தமிழில் பிற சமயத்தவர்கள் இயற்றிய நூல்களாக இங்கு கருதப்படுறதுல கூறப்பட்ட நூல்கள் எவை பிள்ளைகள்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, தேம்பாவணி, சீராப்புராணம். சீராப்புராணம். சீராப்புராணத்தை எழுதினது யார் பிள்ளைகள்? குமரப்புலவர். தேம்பாவணி எழுதினது வந்து வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். மணிமேகலை சீத்தனை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். சமண சமயம் சார்ந்த நூல் எது? சிலப்பதிகாரம். இஸ்லாமியம் சார்ந்த நூல் சீராப்புராணம். சாதனை பிள்ளைகள், இவ்வாறு உங்களுக்கு வினாக்கள் மாறி மாறி வரலாம். அதுக்கு எழுதுவதற்கு தயாராகிக் கொள்ளுங்க. இதையும் குறிச்சு கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், குறிச்சுக்கொள்ளலாமா? அடுத்து பிள்ளைகள், தமிழர்களிடம் உலக மனப்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடயம் இருக்கிறத நாங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆமாவா? உலக மனப்பான்மை வெளிக்காட்டும் இலக்கிய சான்றுகளுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. சதனை பிள்ளைகள், இந்த உலக மனப்பான்மைன்னு சொல்றது வந்து பிள்ளைகள் தமிழர்களிடம் வந்து சாதாரணமா அது வந்துடல. சரிதானே பிள்ளைகள்? அதுக்கு வந்து பிள்ளைகள் பௌதீக ரீதியான ஒரு பண்பாடு, பௌதீக ரீதியான ஒரு அம்சமும் இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா செல்வாக்கு செலுத்துறதா வந்து சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த உலக மனப்பான்மை அப்படி வரணுமா இருந்தா உலகத்துல இருக்க எல்லா மக்களோடும் பழகினாத்தானே பிள்ளைகள் அந்த மனப்பான்மை வரும். ஆமாவா இல்லையா? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களோடையும் யார் பழகணும்? தமிழர்கள் பழகணும். ஆமாவா? அப்படி தமிழர்கள் பழகினாத்தான் அவர்களுக்கு என்ன வரும்? அந்த மனப்பான்மை வரும். சாதாரண பிள்ளைகள். அப்ப அவ்வாறு பழகுவதற்காக இந்த தமிழ்நாடு வந்து பிள்ளைகள் புவியியல் ரீதியாக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அதற்கான ஒரு அமைப்பு வந்து காணப்படுது. இப்போ நீங்க உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பிள்ளைகள் தமிழ்நாடு வந்து அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும். சாதாரண பிள்ளைகள். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வட இந்தியா, இப்ப வட இந்தியாவை சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியுமா இல்லையா? அதே போல சாதாரண பிள்ளைகள் மேலைத்தேய நாடுகள், மேற்கு திசையில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாட்டிலிருந்தும் இங்க வரலாம், தமிழ்நாட்டுக்கு வருகை தரலாம். கீழ்த்திசையில இருக்கக்கூடிய நாடுகளும் என்ன செய்ய முடியும்? இங்க வரக்கூடியதாக இருக்கும். சாதாரண பிள்ளைகள். அப்ப எல்லா இடத்தை சேர்ந்தவர்களும் அல்லது அது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரதேசத்துல இல்லாத எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களும் தமிழ்நாட்டுக்கு வர முடியுமா இல்லையா? வர முடியும். அதற்கான ஒரு புவியியல் அமைப்பு காணப்படுது. ஆமாவா?
ஆகவே இந்த நாட்டு மக்களோட எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தமிழர்கள் வணிக தொடர்பை என்ன செய்யறாங்க கொண்டிருக்கிறாங்க. சதன பிள்ளைகள் வட இந்தியர்களோடையும் என்ன செய்யறாங்க வணிக தொடர்பு வைத்திருக்காங்க. மேலைத்தைய நாடுகளுடன் வணிக தொடர்பு வச்சிருக்காங்க. கிழத்தைய நாடுகளோடவும் வணிக தொடர்பு வச்சிருக்கிறாங்க. ஆமாவா? ஆகவே இந்த நாட்டு மக்கள் எல்லோரோடும் இந்திய சேர்ந்த, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த எங்களுடைய தமிழர்கள் என்ன செய்யக்கூடியதா இருக்குன்னா பழகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த மக்களிடம் சாதாரணமாகவே உலக மனப்பான்மைங்கிற ஒரு விடயம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன்னா சதனை பிள்ளைகள் அப்ப பாருங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க சதனை பிள்ளைகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் அடிக்கடி வராங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் சதன பிள்ளைகள். ஆகவே உலகம் விரும்பி வாங்கிய தமிழ்நாட்டு பொருட்களாக அந்த காலங்கள்ல இருந்து பட்டு, மிளகு, முத்து, இன்னும் வேறு சில பொருட்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா விரும்பி வாங்கி கொள்றாங்க சதன பிள்ளைகள். அவ்வாறு வாங்கி பழகியதன் அடிப்படையில தான் பிள்ளைகள் இந்த நாடுகள் எல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் அந்நியர் ஆட்சிக்கு உட்படுத்தப்படவும் செய்யுது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இங்க இவ்வளவு வளம் இருக்குன்னு சொல்லித்தான் எங்களுடைய இந்த நாடுகள் அந்நியர் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. ஆமாவா? சரி, இப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. உலக மனப்பான்மைன்னு சொல்லி ஒரு உபத்தலையங்கம் இட்டுக் கொள்ளுங்க. அப்ப உலக மனப்பான்மைங்கிற இந்த கோட்பாடு தமிழர்களிடம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னது? தமிழர்களின் வணிக தொடர்பு. வணிக தொடர்பு. அவங்க எல்லாரோடையும் என்ன செய்யக்கூடியதா இருக்கு? பழகுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. யார் யாரோடையெல்லாம் வணிக தொடர்பு வைத்திருக்காங்க? வட இந்தியர்களோட, நாடுகள், கீழ் திசை நாடுகள், இவங்களோட எல்லாம் வணிக தொடர்பு வைத்திருக்காங்க. இதை எழுதி கொள்வோமா? அடுத்து எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். உலகம் விரும்பி வாங்கிய தமிழ்நாட்டு பொருட்கள்.
சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டோமா? ஓகே சார். சரி, கவனிங்க பிள்ளைகளுக்கு. தமிழ்நாட்டிலிருந்து மரக்கலங்களின் பண்டங்கள் கீழ்த்திசை நாடுகளுக்கு அனுப்பப்பட்டமை குறித்த சான்றுகள் தருவது சங்க இலக்கியமாகும். அப்ப தமிழ்நாட்டில இருந்து எங்க போகுதாம் பிள்ளைகள்? மரக்கலங்களின் மூலம் பண்டங்கள் கீழ்த்திசை நாடுகளுக்கு போகுது. சாதனை பிள்ளைகள் விளங்குதாமா? அதே மாதிரி பாருங்க, தமிழர்களின் உலக மனப்பான்மை தொடர்பாக கட்டுரை ஆசிரியர், நம்ம கட்டுரை ஆசிரியர் யாரு? தனிநாயகம். அவர் சொல்றாரு, இத்தாலிய நாட்டில் வாழ்ந்த ஸ்டோய்க்வாதிகள், சதனை பிள்ளைகள், அந்த ஸ்டோய்க்வாதிகளினுடைய ரோம பேரரசு காலத்தில் கடைபிடித்த கொள்கையை ஒத்தது அப்படின்னு சொல்றாரு. வனப்பிதா தனிநாயகம் அடிகள் தமிழர்களுடைய உலக மனப்பான்மை எதோடு தொடர்புடையதுன்னு சொல்றாரு? சங்க இலக்கியம். இல்லம்மா, திரும்பவும் கேட்கிறேன். தமிழர்களுடைய இந்த உலக மனப்பான்மை சாதனை பிள்ளைகள் எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு வனப்பிதா தனிநாயகம் அடிகள் சொல்றாங்க. இந்த கட்டுரை ஆசிரியர் சொல்றாரு, இத்தாலிய நாட்டில் வாழ்ந்த ஸ்டோய்க்வாதிகள் ரோம பேரரசு காலத்தில் கடைபிடித்த கொள்கையை பற்றி. கொள்கையோடு ஒத்து போகுதான் எது? இந்த உலக மனப்பான்மை கொள்கை. சரியா பிள்ளைகள்? சரி. விளங்குதா அது உங்களுக்கு? அப்ப இந்த உலக மனப்பான்மை கொள்கை தமிழர்களிடம் இருக்குது. அதே சந்தர்ப்பத்துல வேற யாருக்கிட்ட எல்லாம் இருக்குது? இத்தாலி நாட்டில் வாழ்ந்த ஸ்டோய்க்வாதிகள், அவங்க ரோம பேரரசு காலத்தில் கடைபிடித்த அந்த கொள்கையை ஒத்ததா காணப்படுது. இப்ப உலக மனப்பான்மைன்னு சொல்லும் பொழுது எப்படி பிள்ளைகள்? எல்லோரும் எமது உறவினர்கள், எல்லாம் எங்களுடைய நாடு, எல்லாம் எங்களுடைய ஊர் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா? யாரையும் பிரிச்சு பாக்குறாங்களா? இல்ல, இந்த பழக்கம் தமிழர்களிடம் இல்ல. சதனை பிள்ளைகள், அப்ப நாங்க ஆரம்பத்திலே செய்யற அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு சாதாரண ஒரு உழவன் கூட என்ன செய்யறான்னு சொன்னா, ஏர் தலைக்க வேணும் தம்பிரானே, எல்லோரும் வாழ வேணும் தம்பிரானேன்னு தான் என்ன செய்யறான்? இறைவனை வேண்டான். ஆமாவா? அப்ப தென்னாட்டுடைய இறைவா போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க. அடுத்து என்ன வரும்? எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்கன்னு வரும். அப்ப எல்லோரும் வாழ்க அப்படின்னு சொல்றது தமிழர்களினுடைய பண்பாடா இல்லையா? பண்பாடு, அதை நாங்க மறுக்க முடியாது. அப்ப இந்த பண்பாடு எங்க இருந்து வருதுன்னு சொன்னா பிள்ளைகள், சங்க காலத்துல இருந்தே வர்றதா சொல்றாங்க. இது எதோட ஒத்து போகுது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், ஸ்டோய்க்வாதிகள். சரிதானே பிள்ளைகள்? அப்ப ஸ்டோய்க்வாதிகள் யாரு? இத்தாலி நாட்டில் வாழ்ந்தவர்கள். இத்தாலி நாட்டில் வாழ்ந்த ஸ்டோய்க்வாதிகள் ரோம பேரரசு காலத்துல கடைபிடித்த கொள்கையோட அது ஒத்து போகுதான். எந்த கொள்கை? இந்த உலக மனப்பான்மை கொள்கை. சரியா பிள்ளைகள்? இது விளங்குதா உங்களுக்கு? ஆகவே ஸ்டோய்க்வாதிகளின் கொள்கையோட ஒத்து போகுது. யாரோடு கொள்கையோட முரண்படுது அப்படின்னு சொன்னா, தமிழர்களின் இந்த உலகளாவிய கொள்கையானது வட ஆரியர்களின் கொள்கைக்கும் கிரேக்கர்கள் போன்றோர்களின் கொள்கைக்கும் முரண்பாடா இது காணப்படுது. ஓகேவா? அப்ப வட ஆரியர், கிரேக்கர் அவங்க என்ன வச்சிருக்காங்க? அவங்க ஒரு சில கொள்கைகள் வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த கொள்கையோட இது ஒத்து போகுது இல்லையா? தமிழர்களினுடைய உலக மனப்பான்மை கொள்கை ஒத்து போகலையா, முரண்படுறதா சொல்றாங்க. ஓகேவா? அப்ப எங்களுக்கு யாருடைய கொள்கை தெரியாது? இப்ப வட ஆரிய கிரேக்கரோட கொள்கை என்னன்னு சொல்லி தெரியாது. அப்ப அதை நாங்க படிக்கணுமா இல்லையா? படிக்கணும் சார். அதை படிச்சாதான் ஏன் அவங்களுடைய கொள்கைக்கும் தமிழர்களுடைய உலக மனப்பான்மை கொள்கைக்கும் இடையில ஒரு முரண்பாடு தோன்றுதுன்னு சொல்லி நாங்க கண்டு கொள்ள முடியும். ஆமாவா? சரி, இப்ப நாங்க திரும்ப ஒரு தரம் பாப்போம் பிள்ளைகள். தமிழர்களினுடைய இந்த உலக மனப்பான்மை சதனை பிள்ளைகள்
அந்த உலக மனப்பான்மை தோன்றதுக்கான காரணம் வந்து முதல்ல நாங்க பார்க்கிறோம், தமிழர்கள் வந்து எல்லோருடன் பழகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அது புவியியல் ரீதியா அந்த அமைப்பு இருக்குது. அதன் மூலமாக வணிக தொடர்பை மேற்கொள்றாங்க. வட இந்தியர்களோட வணிக தொடர்பு மேற்கொள்றாங்க. மேலைத்தேய நாடுகளோடையும் வணிக தொடர்பு மேற்கொள்றாங்க. கீழ்த்திசை நாடுகளோடும் வணிகம் தொடர்பாக என்ன செய்யறாங்க, அவங்க வந்து இணைந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப எல்லா நாட்டு மக்களோடையும் பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஆகவே அவங்க கிட்ட உலக மனப்பான்மை இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இந்த உலக நாடுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற பட்டு, மிளகு, முத்து, இன்னும் வேறு சில பொருட்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா வந்து வாங்கி கொண்டு போகுது. ஆகவே அதன் மூலமாகவும் என்ன நடக்குதுன்னு சொன்னா எல்லோருடையும் பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து தமிழர்களிடம் ஆரம்ப காலத்துல இருந்து இருக்குது. ஆமாவா? இப்ப அது இலக்கிய சான்றுகளும் அதைத்தான் சொல்லுது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதுக்கு உதாரணமா சொல்றாங்க, தமிழ்நாட்டிலிருந்து மரக்கலங்களின் ஊடாக பண்டங்கள் கீழ் திசை நாடுகளுக்கு அனுப்பப்பட்டமை குறித்த சான்றுகள் சங்க இலக்கியங்கள்லையும் காணப்படுதுன்னு சொல்லிட்டோம். இந்த தமிழர்களினுடைய உலக மனப்பான்மை கொள்கையானது இத்தாலி நாட்டில் வாழ்ந்த ஸ்டோய்க்வாதிகளுக்கும், அதாவது உரோம பேரரசில் அவங்க கடைபிடித்த அந்த கொள்கையோட ஒத்து போகுதுன்னு சொல்லியும் என்ன செய்ய. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். அப்ப தமிழர்களினுடைய உலக மனப்பான்மை கொள்கை யாரோடு முரண்படுது? வட ஆரியர் மற்றும் கிரேக்கரோட முரண்படுது. சரிதானே? ஏன் முரண்பட போகுது அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போறோம் நாங்க அடுத்து. ஓகேவா? சரி சார். இங்க கவனிங்க பிள்ளைகள், கிரேக்க தத்துவ ஞானிகள் அங்க நாங்க யார பார்க்கிறோம்னு சொன்ன பிள்ளைகள், பிளேட்டோவும் அரிஸ்டோட்டில். யாருமா? பிளேட்டோ, அரிஸ்டோட்டில். இவங்களுடைய கொள்கை எப்படிப்பட்டதுன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாதனை பிள்ளைகள், கிரேக்கர்கள் மட்டும் உயர்ந்தவர்கள், ஏனையோர் நாகரிகமற்றவர் என்ற கொள்கையை உடையவர்களாக காணப்படுறாங்க. இவங்களுடைய கொள்கை எப்படிப்பட்டது? கிரேக்கர் மட்டுமே உயர்ந்தவர் என்றும் ஏனையோர் நாகரிகமற்றவர் என்றும் கூறுகிறாங்க. அப்ப இந்த கொள்கைக்கும் தமிழர்களுடைய உலக மனப்பான்மை கொள்கைக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்கிறத உங்களால விளங்கிக் கொள்ள முடியுதா? தமிழர்கள் எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் எங்களுடைய நாடு, எல்லாம் எங்களுடைய ஊரு, எல்லாம் எங்களுடைய உறவினர்கள், எல்லோரும் எங்களுடைய உறவினர்கள்னு சொல்றாங்க. ஆமாவா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனா கிரேக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிரேக்கர்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்களாம், ஏனையோர் எப்படிப்பட்டவங்களாம்? நாகரிகமற்றவர்கள் சொல்லி சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? ஆகவே இந்த கருத்து உலக மனப்பான்மை கருத்துக்கு முரண்படுதா இல்லையா? முரண்படுது சார். இதை நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? பிள்ளைகள், இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். அடுத்து பாருங்க, வட ஆரியர். வட ஆரியர் என்ன சொல்றாங்கன்னா, இமயமலைக்கும் தெற்கே உள்ள விந்திய மலைக்கும் இடைப்பட்ட நிலம் தான் புண்ணிய பூமின்னு சொல்லி சொல்றாங்க. உலகத்துல எந்த இடம் புண்ணிய பூமியாம்? இமயமலைக்கும் தெற்கே உள்ள விந்திய மலைக்கும் இடைப்பட்ட நிலம், அதுதான் புண்ணிய பூமியாம். அப்ப மற்ற இடங்கள்லாம், மற்ற நிலம் எல்லாம் சரிதானே பிள்ளைகள்? மற்ற நிலம் எல்லாம் பாவப்பட்ட இடமா? புண்ணிய நிலம் இல்லையா? அப்ப அவங்களுடைய கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல சார். இல்ல. அப்ப இது வந்து தமிழர்களுடைய உலக மனப்பான்மை கொள்கைக்கு முரண்பாடானதா இல்லையா? முரண்பாடானது சார். இதை ஒத்துக்கொள்றீங்களா அப்ப நீங்க? அப்ப தமிழர்களிடம் உலக மனப்பான்மை என்கின்ற ஒரு உயரிய கொள்கை வந்து காணப்படுது. சதனை பிள்ளைகள், அதற்கான இலக்கிய சான்றுகளும் எங்களிடம் இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய சான்று. அதுக்கடுத்து என்னமா இருக்கு? உண்டாலம்ம இவ்வுலகம் இம்மைக்காவது மறுமைக்காமென. சரிதானே பிள்ளைகள்? வேற என்ன இருக்குது? சரி, யாதானும் நாடாமல் ஊராமல். சரிதானே பிள்ளைகள்? இதெல்லாம் எங்களுடைய இலக்கிய சான்றுகள். அதாவது உலக மனப்பான்மை கொள்கை தமிழர்களிடம் இருக்குது, இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கான சான்றுகள்.
சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த உலக மனப்பான்மை கொள்கை இயல்பாகவே புவியியல் ரீதியா தமிழ்நாடு கொண்டிருந்த அந்த அமைப்பின் மூலமாக அவர்களிடம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. ஏன்னா அவர்கள் எல்லா நாட்டு மக்களோடும் வணிக தொடர்பு என்ன செய்யறாங்க, கொண்டிருக்காங்க. அப்ப எல்லா நாட்டு மக்களோடையும் அவங்களுக்கு பழகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டு, மிளகு, முத்து இது போன்ற பொருட்களை வாங்கி கொண்டு போறாங்க. சதனை பிள்ளைகள் தமிழ்நாட்டிலிருந்து மரக்கலங்களின் ஊடாக கீழ்த்திசை நாடுகளுக்கு பண்டங்கள் அனுப்பப்படுது. சதனை பிள்ளைகள் இப்படிப்பட்ட தமிழர்களுடைய இந்த உயரிய குறிக்கோளான உலக மனப்பான்மை கொள்கை இத்தாலி நாட்டில் வாழ்ந்த ஸ்டோய்க்வாதிகளினுடைய ரோம பேரரசு காலத்தில் கடைபிடித்த கொள்கையோட ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டோம் கட்டுரை ஆசிரியர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஆமாவா? ஓ சார். அப்ப யாருடைய கொள்கையோட ஒத்து போகலையா, முரண்படுதாம்? வட ஆரியனும் கிரேக்கரும். கிரேக்கருடைய கொள்கைக்கு இது முரண்பாடா காணப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆரியர்கள் கிரேக்கர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, கிரேக்கர்களுடைய கொள்கை எப்படிப்பட்டது? கிரேக்கர்கள் கிரேக்கர் மட்டுமே உயர்ந்தவர்கள் என்றும் நாகரிகமற்றவர் என்றும் கூறுறாங்க. அது உலக மனப்பான்மைக்கு நாகரிகமற்றவர்கள்னு சொல்றாங்க இல்லையா? அதே போல் வட ஆரியர்கள் என்ன சொல்றாங்க? ஒத்து வராது. இமயமலைக்கும் தெற்கே உள்ள விந்திய மலைக்கும் இடைப்பட்ட நிலம்தான் புண்ணிய பூமி என்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய கொள்கைக்கும் தமிழர்களுடைய உலக மனப்பான்மை கொள்கைக்கும் இடையில என்ன இருக்குது, ஒரு முரண்பாடு காணப்படுறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி. இப்ப இதை தொடர்ந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா, அடுத்த வகுப்புல கண்ணோட்டம் என்கின்ற தலைப்புல சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல பக்தி என்கின்ற தலைப்புல சில விடயங்களை பார்க்க போறோம். ஒழுக்கம் தொடர்பா பார்க்க போறோம். அடுத்து மக்கள் நலக் கொள்கை தொடர்பா என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதனை தொடர்ந்து பயிற்சிகள் இதெல்லாம் என்ன செய்ய போறோம்னா அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். ஓகேப்பா? சரியாம்மா? சரி சார். இன்றைய நாள் நாங்க தமிழ் பண்பாடு அல்லது தமிழர்களுடைய கோட்பாடுகள், குறிக்கோள்கள் தொடர்பான விடயங்கள் எல்லாமே என்ன செய்தோம், நாங்க பார்த்தோம். ஆமாவா? இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? எல்லோருக்கும் விளங்கினதா பிள்ளைகள்? ஓம் சார். ஓகேவா? சரிதானே பிள்ளைகள்? இதை இன்னொரு தரம் நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த வகுப்பு வரும் பொழுது இந்த கட்டுரையை திரும்ப ஒரு தரம் வாசிச்சு பாருங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்கும். சரியாம்மா? சரிதானே பிள்ளைகள்? வாசிச்சு பாருங்க, இன்னும் தெளிவாக அது விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்ப இன்றைய நாள் பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? ஓம் சார். ஓகே தானே? சரிம்மா. ஓகே, நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். அடுத்த வகுப்புல இன்னும் சில வினாக்கள் நாங்க பார்க்க இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் சில பகுதிகளை உங்களுக்கு நிறைவு செய்ய வேண்டியும் இருக்குது. சரி பிள்ளைகள், அடுத்த வகுப்புல சந்திப்போம். அது வரைக்கும் பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். Thank you sir. Bye sir. Thank you sir. Good night. Good night sir. Thank you sir.